அம்மாவாக, இப்படி எல்லாம் பணிப்பெண்ணாக, இப்படியெல்லாம் இருந்த பெருமக்களே 38 அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள். அதில் இன்றைக்கி அடியேன் வந்து எப்பவும் சாமிகளுடைய திருநாமத்தை நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. குருநாதருடைய திருநாமத்தை நம்ம சொன்னாவோ அல்லது கேட்டாவோ நம்முடைய வினை நீங்கும். பெரிய புராணத்தில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையம்பதியில் பாண்டிய மன்னன் வெப்பு நோயோடு படுத்திருக்கிறார். வெப்பு நோயோடு படுத்திருக்கின்ற பொழுது சமணர்கள் வந்து எத்தனையோ செய்கிறாங்க. சமணர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு இதுக்கும் அந்த நோய் கட்டுப்படலை, அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ வந்து மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த ஞானசம்பந்த பெருமான் இங்கே வந்தாருன்னா இந்த வெப்பு நோய் மட்டுமல்ல, பிறவி நோயும் நீங்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததில், இப்போ மீனவன் எப்படி இருக்கு, மீனவன்னா பாண்டியன் சரிங்களா, அப்படி மூர்ச்சித்து கிடக்கிறார். அவர் எந்த பேச்சு எதுவும் கிடையாது, அப்படி படுத்திருக்கிறார். எந்த ஒரு இயக்கமும் கிடையாது. இந்த ஞான சம்பந்தர் அப்படிங்கிற அந்த சொல்ல மட்டும் அவர் காதுக்குள்ளே போயிடுச்சு. உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டார். சேக்கிழ பெருமான் சொல்கிறார், ஞான சம்பந்தங்கிற சொல்ல காதில் போனதுனால எழுந்திரிச்சு உட்கார்ந்தார். எழுந்திரிச்சு உட்கார்ந்து என்ன சொன்னார்னா, அதை சொல்கிறார், மீனவன் செவியனோடு மெய்யுணர்வு அளிப்போர் கூற ஞான சம்பந்தன் என்னும் நாம மந்திரமும் செல்ல ஆனபோது அயற்சிதனே நீங்கிங்கிறார் சேக்கிழர். மாற்றம் ஒன்று உரைக்கல் விட்டான் அப்படின்னு. அப்போவே வந்து அந்த அயற்சி நீங்கியது. அதுக்கு என்ன காரணம்னா, ஞான சம்பந்தங்கிற அந்த சொல், அதுக்கு பேர் ஆச்சாரிய பஞ்சாக்கரன்னு பேர். நீங்கள் அஞ்செழுத்து சொல்கிறீங்க இல்லைங்களா, நமச்சிவாய சிவாய நம சிவய சிவ, இது மாதிரி ஒரு உயர்வான ஒரு மந்திர சொல் என்னன்னா குருநாதருடைய திருப்பெயர். நீங்கள் அதை சொன்னாலும் புண்ணியம். நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, சொல்லியிருக்க மாட்டீங்க, காதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அதனால் எல்லாத்துடைய காதலையும் படணுங்கிறதுக்காக தான் சாமிகளுடைய 2 சாமிகளுடைய திருப்பெயரை அடியன் சொல்லியதற்கு காரணம் என்று சொல்லி, அப்போ குருநாதருடைய மந்திரம், குருநாதருடைய திருநாமமும் ஒரு மந்திரம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு, பெரிய புராணம் அப்படி தான் சொல்லுது. சுந்தரமூர்த்தி சாமிகள் அவருடைய திருநாமத்தை சொல்லியே பேறு பெற்றவர் திருமலை குருமநாயகர். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கே நாளைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் திருவடிக்கு போகணும்னு தெரியாது, கைலாயம் போகணும் சுந்தரருக்கே தெரியாது. அதுக்கு முந்தின நாளே தெரிஞ்சு வச்சிருந்தாரு திருமலை குருமநாயகர். யோக சித்தியின் மூலமாக எப்படி அந்த நிலை வந்தது அப்படின்னா, சேக்கிழ பெருமான் நம்பி நாமம் நவீன்ற நலத்தால் அட்டமா சித்திகள் பெற்றார் அப்படிங்கிறார். அப்போ குருநாதருடைய திருநாமத்தை நம்ம சொன்னோம்னா, சிந்திச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா அட்டமா சித்திகள் கிடைக்குங்கிற அவ்வளவு சிறப்புடையது குருநாதருடைய திருநாமம். இவரும் சொன்னார், அருபரத்தொருவன் அவனையில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை. அதாவது நம்மளை போலவே தான் இருப்பாங்க அவங்க, ஆனால் நம்மள ஒருத்தராக நாம நினச்சிடக்கூடாது. அதுதான் பெரிய நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க. சகல ஆன்மாக்களுக்கு பெருமான் மும்மல ஆன்மாக்களுக்கு மானுட சட்டை தாங்கி வந்து தான் அருள் செய்வார். ஒருமல ஆன்மாக்களுக்கு விஞ்ஞானகளருக்கு பெருமான் அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துவார். இருமல ஆன்மாக்களுக்கு பெருமான் மான்மழுவோடு திருநீலகண்டத்தோடு வந்து உபதேசம் செய்வார். மும்மல ஆன்மாக்களாகிய நமக்கு பெருமான் எப்படி வருவார், நம்மை போலவே ஒரு திருமேனி தாங்கி தான் வருவார் என்று சொல்லி, அடுத்து நமக்கு பெண்மை அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போனோன்னா, வள்ளுவ பெருமான் சொல்கிறாரு, அதாவது ஒரு பெண் சாமியே மூட மாட்டான், எழுந்திருச்சுடனே கணவனை வணங்குவாங்க. ஆனால் வந்து மழை பெய்யணும்னு சொன்னால் மழை பெய்யும். வள்ளுவ பெருமான் சொல்கிறார், மனையறங்கிற தலைப்பில் சொல்கிறார், தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மலை அப்படின்னார். அவங்க சாமியே கும்பிட்டதில்லை, ஆனால் மழை பெய்யணும்னு அவன் சொன்னான்னா மழை பெய்யுமா அப்படின்னா என்னன்னா, கணவன் மீது வைத்திருந்த ஒரு கற்பு நெறி. அதான் அவங்க வள்ளுவ பெருமான் சொல்கிறார். அவங்கள அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை தேவர்கள் எல்லாம் தொழுவார்கள் என்று சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி நமக்கு சேக்கிழார் பெருமான் மானக்கஞ்சார நாயனார் புராணத்தில் சொல்கிறார், அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை பிறந்ததுனால் அவருடைய பிறப்பு நீங்கியது என்று சொல்லி சொல்கிறார். அதை யாராவது பெண் குழந்தை இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அடையணும், இல்லாதவங்க வருத்தப்படணும், அட நமக்கு பெண் குழந்தை இல்லையே என்று சொல்லி. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், இப்பிறவி கொடும் சூலை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண் கொடையை பெற்றெடுத்தார் அப்படின்னார். மானக்கஞ்சார நாயனாருடைய பெண் குழந்தை பிறந்த பொழுது சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்கிறார், இப்பிறவி கொடும் சூலை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். அந்த குழந்தை தான் ஏயர்கூன் கலிக்காம நாயனாருடைய மனைவியாக வந்தது.
இப்படியெல்லாம் நமக்கு பெரிய புராணத்தில் பல இடங்கள் இருந்தாலும் முதல்ல சொல்லப்பட்ட பெண் யார் அப்படின்னா திருநீலகண்ட நாயனாருடைய மனைவி. ஆமாம், ஒரு சில நாயன்மாருடைய மனைவிகளுக்கு தான் பெயர் இருக்கும், வேற எங்கேயுமே பெயர் இருக்காது. திருவெண்காட்டு நங்கைக்கு மட்டும்தான் பெயர் இருக்கு. சிறுத்தொண்ட நாயனாருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கைக்கு தான் பெயர் சொல்லப்பட்டிருக்கு, வேற யாருக்கும் பெயர் சொல்லலை. அப்புறம் சுந்தரருடைய மனைவியாக இருக்கக்கூடிய பரவியார் சங்கிலியார் அது வேறு. ஆனால் பெயர் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா அவங்களுடைய பெருமை நாயனார் பெருமையை விட சிறப்பாக பேசக்கூடாதுங்கிறார். சிவகணை உரையில் என்ன சொன்னார்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்தந்த நாயன்மார் தான் உயர்வு, அவருடைய தொண்டுக்கு துணை நின்றவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போகிறத விட பெண்களுடைய பெருமைகள் தான். திருநீலகண்ட நாயனாருடைய மனைவி, ஒரு பெண் எப்படி இல்லறத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு அருமையான ஒரு உதாரணம் திருநீலகண்ட நாயனாருடைய மனைவி. தன்னுடைய கணவன் அப்படி இருந்தாலும் கூட அதற்கு தகுந்தவாறு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல அம்மையாருடைய தொண்டு சரியான தொண்டு. முதல்ல நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கட பெருமை நமக்கு அவர் அடையாளம் காட்டுறார். என்ன சொல்றார்? பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார், புனல் சடை முடியாருக்கு அன்பர், மெய்யடியாருக்கான பணி செய்யும் விருப்பம் நின்றார், வையகம் போற்றும் செய்வை மனையறம் புரிந்து வாழ்வார், சைவமே திருவின் சார்பே பொருளன சாரும் நீரார்கள். அப்படின்னா பொய்கடைந்து அறத்தின் வாழ்வார் அப்படின்னா, பொய் அப்படின்னா நமக்கு அதான் நம்முடைய ஆணவம் கண்மை மாய இதெல்லாம் நீங்கி அறநெறியில் வாழக்கூடியவர் திருநீலகண்ட நாயனார். அப்புறம் என்ன சொல்ற? பொய்கடைந்த அறத்து புனல் சடை முடியாருக்கு அன்பர், சிவபெருமானுக்கு அவர் அடியார். அப்புறம் என்ன சொல்றார்? வையகம் போற்றும் செய்ய மனையறம் புரிந்து வாழ்வார். இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மனையறத்தை வாழ்ந்து காட்டியவர் திருநீலகண்ட நாயனார். என்னங்க அப்படி ஒரு மனையறம் வாழ்ந்தாரா? ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாருன்னு சொல்றீங்க அப்படின்னா அங்கதான் இருக்கு சேக்கல பெருமாள். வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார்னார். அப்புறம் என்ன சொல்றார்? சைவமை திருவின் சார்பு பொருளன சாரும் நீரார்னார். சைவமை திரு அப்படின்னா உரையாசிரியர் சொல்றாரு, திருநீரு கண்டிகை உருத்தராகம் சீபஞ்சாக்கம், இதுதான் சைவமை திரு. அப்படின்னா உலகத்தில் அழியாத பொருள் இந்த நாலு, அதையவே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் நாயனார் அப்படிங்கிறார். சைவமை திருவின் சார்பே பொருளின சாரும் நீரார் அப்படின்னார். சரி, அப்படி இருக்கிற பொழுது அவர் என்ன பணி செய்தார் அப்படின்னா, அடியார் பெருமக்களுக்கு ஓடு கொடுக்கக்கூடிய பணி. இது சரிதம் முழுக்க நான் சொல்ல மாட்டேன், அம்மாவுடைய ஒரு கேரக்டர் வர வரைக்கும் தான் சொல்ல முடியும், ஏன்னா அவ்வளோதான் நேரம் இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது ஓடழித்து ஒழுகும் நாளில் சொல்றார் சேக்கட பெருமான், இளமை மீதுவரை இன்பத்துறையில் எளியரானார். சொல்லலாம் பாருங்க எப்படி வருது. எந்த கவிஞனும் இன்னைக்கெல்லாம் பாட முடியாது. ஒரு பெரிய தமிழ் புலவரை கூட்டிட்டு வாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி சேக்கட பெருமான் மாதிரி சொல்ல முடியாது. அவருக்கு அவரு விலை மாதர் இடத்துல போனார் அப்படின்னு எப்படி சொல்றார் பாருங்க. இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார், பரத்தை வாழ் அணைந்து நன்னார். அவ்வளவுதான். இது ஒரு நாள் அம்மா பார்த்துட்டாங்க. இதை அம்மா ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனேயே சரி அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவரு வழக்கம் போல அம்மா பக்கத்தால் உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. மெய்யுற அணையும் போதில் அப்படின்னாரு சேக்கல பெருமாள். எப்பவும் போல அம்மா கணவன் மனைவியை தொடர்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அந்த அம்மா பக்கத்தில் போய் அப்படி இருக்கிற பொழுது மெய்யுற அணையும் போதில் சொல்றார், திண்டு பேராயன் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னாங்க. அதான் அம்மா சூளுரைத்த ஒரு வார்த்தைங்க. அவருக்கு சிவபெருமானுடைய திருநீலகண்டத்தையே தினசரி வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் நாயனார். அவருக்கு எதை சொன்னா கேட்பார் அப்படின்னு அம்மா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னார். அதுதான் மந்திரங்க. அதற்கு பிறகு அவர் எம்மை அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. என்னைன்னு சொல்லியிருந்தா ஒருமை, எம்மை அப்படிங்கிறதுனால எந்த பெண்ணையும் அப்படிங்கிற மாதிரி. அதான் சேக்கல பெருமாள் அடுத்த பாட்டில் சொல்றார், ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பெரிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி எதிரார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படின்னார். அம்மா என்ன சொன்னாங்க? என்னை தொட வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் என்ன சொல்றாருன்னா சேக்கல பெருமான், ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம், பெருமானுடைய திருநீலகண்டத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் காரணமாக ஏதிலார் போல நோக்கினார். ஒரு மனைவி மாதிரி சொல்லலையா, ஏதோ அயலாரை பார்த்து சொல்லுவதை போல அம்மா சொன்னாங்க. ஏதிலார் அப்படின்னா அயலார் ஐயாவோட சாமி கூட அதை பேசுறதுக்கும் அந்த சொல் பயன்படுத்தினாங்க. ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே, என்னைன்னு சொல்லல அம்மா,
எம்மையும் அப்படின்றதுனால மற்றை மாதரால் தம்மை அந்த மனத்தினும் தீண்டேன் என்றான் அப்படின்னார். அப்படின்னா வேற எந்த மனைவியை மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு பெண்ணையும் உடலால மட்டுமல்ல மனத்தினாலும் தீண்டல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவும் சொல்வார், அந்த பாட்டில் ஒரு நுட்பம் இருக்குங்க. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்டாரும் பேதியா ஆணை கேட்டு பெரியவர், பெரியவர் வருது பார்த்தீங்களா. பெரிய புராணங்கிறது நூலுடைய பெயர் கிடையாது. நூலுடைய பெயர் என்ன? திருத்தொன்ற புராணம் 10வது பாட்டில் வருது. திருத்தொன்று புராணம் என்பாம் அப்படின்னு சொல்லி 10வது பாட்டில், பெரிய புராணத்தில் பாயிரத்தில் 10வது பாட்டில் வருது. இங்கீதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் போக்குமா போல் செங்கதிரவன் போல் நீக்கும் என்பார் திருத்தொன்ற புராணம் என்பார் அப்படின்னார். செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொன்ற புராணம் என்பாம் அப்படின்னார். திருத்தொன்ற புராணங்கிறது அந்த நூலுடைய பெயர். அப்போ பெரிய புராணம் எப்படி வந்ததுன்னா திருக்குறளுக்கு தான் போகணும். செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார்னார். இப்போ இந்த இடத்துல அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமாம், பெரியார் அப்படின்னு இங்கே தான் பெரிய முதல் பெரிய புராணத்தில் பெரியவர்னு நாயன்மாரில் வர முதல் இடம் இதுதான். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்டாரும் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் அப்படின்னார். பெரியவர் பெயர்ந்து நீங்கி, பெயர்தல்னால் ஒன்று தான், நீங்குதல்னால் ஒன்று தான். ஒரே பொருளை சொல்லக்கூடிய 2 சொல்ல சேக்கிழார் பெருமான் அங்கே ஏன் போட்டார் அப்படின்னா, அதுக்கு வாரியார் சாமிகள் விளக்கம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மனதாலும் விலகினார், உடலாலும் விலகினார் அப்படின்னார். மனசாலையும் தீண்டலை, உடலாலையும் தீண்டலை. ஏதிலார் போலனுக்கு எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை என்ற மனத்திலும் தீண்டேன் என்றார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் இதில் ஒரு அடுத்த பாட்டில் ரொம்ப அருமையான ஒரு இடம். இப்போ 2 பேர்த்துக்கும் இந்த ஒரு ஊடல் இருக்கு. இது வெளியில் யாராச்சும் தெரியுமா அப்படின்னா வேற யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேர்த்துக்கு தான் தெரியும், சாமிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இது எத்தனை காலத்துக்கு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 20 வயசு அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோல் ஊன்றி நடக்கக்கூடிய காலம் 85 வயசு ஒரு 90 வயசு வரைக்கும் அப்படி இருந்தாங்க 2 பேர். அதான் சொல்றார் சேக்கிழார் பெருமான். அதை அப்படி எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில் போகலை. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது அத்தனை செஞ்சாரு, மனைவியும் கணவனுக்கு செய்ய வேண்டியது அத்தனை செஞ்சாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. உடல் இன்பம் மட்டும்தான், மெய்யுறு புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று தான் இல்லையே ஒழிய அவ்வளவு மனையறம் புரிந்தார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. கற்புறு மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புறம் மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம்பு ஒளியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. கற்புறு மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புறம் மெய்யுறாமல், மெய்யுறவு கிடையாது, உடம்பு கிடையாது, ஆனா பொருந்துவ போற்றி செய்யன்னார். இப்புறம் ஒளியான்னா வீட்டை விட்டு வெளியில போகல. அந்த அம்மா சண்டை வந்தா வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் அவங்க போகல. நோட்டீஸ் எல்லாம் எதுவும் வரல, வக்கீல் நோட்டீஸுக்கெல்லாம் எங்கள் வேலையே கிடையாது. ஆமாம், இப்புறமும் ஒளியாதங்கள் இருவரும், ஆனால் 2 பேரும் வேறு வேறு தனித்தனியாக இருக்கிறாங்க. ஒரு குயவனார் வீடு எப்படி இருக்கு தெரியுங்களா? பெரிய பெட்ரூம் தனியாக, கிச்சன் தனியாக, பையனுக்கு ஒரு ரூமு, பொண்ணுக்கு ஒரு ரூமு, ரெஸ்ட் ரூமு, கெஸ்ட் ரூம் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரே ஒரு அறை இருக்கும். அதில் சட்டி பானையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு பக்கம் படுத்துக்குவாங்க, அப்புறம் சாப்பாடு அதுக்குள்ளேயே செஞ்சுக்குவாங்க. அப்படி தான் இருக்கும் குயவனார் வீடு அந்த காலத்தில். அந்த வீட்டில் இருக்கிறாங்க இருவரும் வேறு வைகினார் சேக்கிழார் பெருமான். தனித்தனியாக இருக்கிறாங்களாம். இருவரும் வேறு வைகி கற்பூர் மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புறம் மெய்யுறாமல் பொருந்தவ போற்றி செய்ய இப்புறம் பொழியாதங்கள் இருவரும் வேறு வைகி. அற்புறு புணர்ச்சியின் ரொம்ப முக்கியம். அற்புறு புணர்ச்சியின்மை. 2 பேர்த்துக்கு கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் உடல் இன்பம் இல்லை அப்படிங்கிறது அயலறியாமை வாழ்ந்தார் அப்படின்னார். இதுதான் பெண்களுக்கு அதாவது எந்த காரணத்தை கொண்டும் இந்த 4 சுபத்துக்குள்ள நடக்கிறது வெளியில தெரியவே கூடாது அப்படிங்கிறத அங்கே சேக்கிழார் பெருமான் முதல் சரீரத்திலே சொல்லி காட்டுறார். ஒரு சமுதாய சிந்தனையை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் வேற ஒருத்தருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறத அந்த முதல் சரீரத்திலேயே நமக்கு சொல்றாரு. இந்த சரீரத்தில் அம்மாவை பற்றி சொல்ற பொழுது என்ன சொல்லுவாருன்னா சேக்கிழார் பெருமான் அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்பாருங்க. அப்புறம் திருவினம் பெரியாள் அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆமா, தேனமர் கமல போதின் திருவினம் உருவம் மிக்காள் அப்படின்னார். அப்படியே அதை திருமகளை விட சிறந்த அழகுடையவளாம் அந்த அம்மா. அப்புறம் என்ன சொன்னாரு? அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்பாரு.
ஏன்னா கற்புக்கு வந்து இலக்கணம் சொல்லணும்னா வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி, அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லக்கூடாது. அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் நுட்பமாக சொல்லுவார், அருந்ததியை விட கற்பில் சிறந்தவள் சொல்லலை, அருந்ததியை போல கற்பில் சிறந்தவள் சொல்கிறார். அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படிங்கிறார். அந்த சொல் கூட அழகாக இருக்கு. ஏன்னா சொல் குற்றம் வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய புராணத்தில் எங்கேயும் வராது. ஏன்னா தெய்வத்தன்மை, தெய்வ சேக்கிழார் இல்லையா, அதனால அருந்ததியை விட கற்பில் சிறந்தவன் சொன்னால் தப்பு. அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னாரு. தேனம கமலப்போதில் திருவினம் உருவம் மிக்கால் அப்படின்னாரு. மனைவி ஏதாவது கொஞ்சம் அழகா இல்லையா, கொஞ்சம் சரியில்லையா, அதனால இது அப்படியெல்லாம் கிடையாது. லட்சுமியை விட சிறந்த பெண் அந்த அம்மா என்று சொல்லி இந்த மாதிரி வாழ்க்கை எத்தனை காலம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சொல்றாரு சேக்கிழார் பெருமான், சரி இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறதுனால சாமி மேலே ஏதாவது வெறுப்பு இருந்ததா அப்படின்னா அருமையாக சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வளமலி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னு. அன்பு மட்டும் சாமி மேலே குறையவே இல்லை. ஆனால் வயசாகி போச்சு, நிற்க முடியாது, நடக்க முடியாது, கையில் கோல் இல்லைன்னா விழுந்துருவாங்க. ஆனால் பெருமான் மீது இருக்கக்கூடிய அன்பு மட்டும் கொஞ்சம் கூட சாயலை அப்படிங்கிற. அதாவது வளமலி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னு. ஒரு வருஷம் 2 வருஷமெல்லாம் இல்லைங்க, சொல்றாரு பாருங்க. அப்படியே நேராக நிற்க முடியாது, வளமலி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்துனார், தளர்வோடு சாய்ந்தும்னார், அப்புறம் அன்பு தம்பிரான் திறத்து சாயார். இப்படி வாழ்த்து காட்டியவர் நம்முடைய திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும். இந்த சரிதத்தில் தான் சேக்கிழார் சாமி சொல்கிற சேக்கிழார் பெருமான் சொன்னாருங்க. ஏன் சாமி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு அடியார் வீட்டுக்கு வராரு அப்படின்னா சோதனை செய்யறதுக்கெல்லாம் இல்லை, அவங்களுடைய தொண்டை நமக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக. முதல் சரித்திலே சொல்லிடுறார், தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோடு விரும்பிய அன்னறி காட்ட மாட்டால் அருட்சிவ யோகியாகினாருங்க. தொண்டரை விளக்கம் காண சோதிக்கிறதுக்கு வந்தார் சொன்னால் தப்பு, புராணத்தை நம்ம தப்பாக சொல்கிறோன்னு அர்த்தம். சோதிக்கிறதுக்கு வந்தார் எங்கேயும் வராது. பெரிய புராணத்தில் சாமி நம்மளை சோதிக்கணுங்கிறது என்ன இருக்கு, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோங்கிறது சாமிக்கு தெரியும். பட்டிமன்றம் பேசுகிறவங்க சொல்லுவாங்க, சாமி சோதிச்சாரு, சோதிக்கிறது நியாயமா தவறா, இப்படியெல்லாம் பட்டிமன்றம் போடுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இறைவன் நம்மளை சோதிக்கணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. தெளிவாக சொல்கிறார் முதல் சரியத்திலேயே, தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பிய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகி என்று சொல்லி ஒரு சிவ யோகியா வர்றாரு. அதற்கு பிறகு அவர் வந்து ஒரு ஓட்டை கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் வந்து அது சரீரத்தில் வருது. இப்படி 2 பேரும் வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு சரித நிறைவில் வந்து மீண்டும் பெருமானுடைய திருவருளால் அவங்களுக்கு வந்து இளமை கிடைக்குதுங்க. ஆமாம், அந்த இளமை மீண்டும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், அதனால் இந்த சரீரத்தில் நம்ம வந்து ஒரு குடும்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் நமக்கு முதல் சரீரத்திலேயே சொல்கிறார். ஏன்னா அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட வெளியில் சொல்லக்கூடாது, வீட்டை விட்டு வெளியிலையும் போகக்கூடாது அப்படிங்கிறத எப்போ சொன்னாங்க? 7ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்காங்க. 1300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், சேக்கிழார் பெருமான் 12ஆம் நூற்றாண்டு நமக்கு சொல்கிறார். இது அம்மாவுடைய ஒரு சிறப்பு. அடுத்து இளையான்குடி மாறநாயனருடைய சிறப்பு. இளையான்குடி மாறநாயனருடைய புராணத்தில் ஒரு கணவனுடைய தொண்டுக்கு ஒரு மனைவி எவ்வளவு ஒரு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே தான் நம்ம பார்க்க முடியுங்க. அதாவது இளையான்குடி மாறநாயனார் எந்த அடியவர்கள் வந்தாலும் சரிங்க, அவங்கள வந்து உபசரித்து அவர்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது அவருடைய. ஏன்னா அவர் வந்து வேளாளர் குலத்தை சார்ந்தவர். வேளாளர் குலத்தை சார்ந்தவர். அது நம்முடைய நாயனார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குலத்தை சார்ந்தே தொண்டு செய்தவர்கள் தான் அதிகம். திருநீலகண்ட நாயனார் குயவனார். அவர் ஓடடித்து எல்லாத்துக்கும் கொடுத்தார், திருவோடு கொடுத்தார். இவர் வந்து வேளாளர். அதனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா சாப்பாடு போட்டார், வர அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தார். அதை எப்படி போட்டார் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரிங்க, ஆனால் அடியாராக இருக்கும், அதான் ரொம்ப முக்கியம். ஆரம் என்பு முனைந்த ஐயர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயனும், அதான் ரொம்ப முக்கியம். நித்தமாகிய பக்திமன் கூற எதிர்விழுந்து எழுந்து கைகுவித்து நின்று செவிப்புலத்து ஈரவன் மதுரப்பதம் பரிவைது முன்னுரை செய்தவன் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி,
கணங்களாக வந்தாலும் சரி அவங்கள வந்து எப்படி ஆரம் என்பு உணைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் அப்படின்னா அடியார் எப்படி இருக்கணும்னா சிவபெருமானுக்கு அடியாரா இருந்தா போதுங்க. எவரேனும் சொல்றாங்க அதை சொல்லலாம், சாமி எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சபையில தான் நமக்கு சௌரியமா இருக்கும். தப்பா பேசினாலும் பிடிச்சிக்குவாங்க, சொல்லாத விட்டாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. எவ்வளவு வசதி பாருங்க. அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்வார், எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்தங்க ஈசன் திறமே வேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுநெறியை காணலாமே அப்படின்னாரு. எவரேனும் தாமாக அப்படின்னா எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அது எந்த குலமா இருந்தாலும் சரி, திருநீரும் ஒருத்தராசனும் இருந்தால் போதுங்க. அது ஒண்ணுதான் நமக்கு தகுதி. ஒரு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா திருநீர் உருத்தராசன் தான். அது எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி. குலச்சிறை நாயனாருடைய புராணத்துல சேக்கிழார் அழகா சொல்வார், குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிவர பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்பார். குலச்சிறை நாயனார் அமைச்சர், பாண்டி நாட்டுக்காரர் தானே அமைச்சர், தென்னவனுடைய அமைச்சர் மங்கையர்க்கரசியாரோடு சேர்ந்து சைவநெறி வளர்த்த ஒரு பெருந்தகையாளர். அவர் இல்லைன்னா சைவநெறி வளர்க்கவே முடியாது. மங்கையர்க்கரசியாருக்கு பலவாற்றாலும் உடனிருந்து பணி செய்த பெருமகனார் குலச்சிறை நாயனார். குலச்சிறை நாயனாரை பற்றி சொல்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்றாருங்க, குறியில் 4 குலத்தவராயினும் அப்படின்னார். 4 குலம்தான், அரசர், அந்தனர், வேளாளர், வணிகர். மற்றதெல்லாம் அதனுடைய உட்பிரிவுகள் தான். உரையாசிரியர் சொல்றார், அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், அவ்வளவுதான் 4 குலம்தான். அந்த 4 குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த 4 குலத்தினுடைய வழக்கத்தில் நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருந்தாலும் சரி சிவபெருமானுக்கு அன்பரா இருந்தால் போதுங்க. அப்படி யாரு வந்தாலும், தனியா வந்தாலும் தமிழரேனும் கணங்களாயினும் அப்படின்பார். தனியா வந்தாலும் சரி, கூட்டமா வந்தாலும் சரி, அவர்களை உபசரித்து அவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யக்கூடியவர் குலச்சிறை நாயனார் அப்படின்னார். அதான் இது அண்ணாச்சிக்கும் பொருந்தும். இந்த இடத்த சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுவார்னா, அவரால் மட்டும் எப்படி அப்படி செய்ய முடியுது, அது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அவரால் மட்டும் எப்படி அந்த தொண்டை செய்ய முடியுது அப்படின்னா அதுக்கு சொல்றாருங்க, அவர் சிவபெருமானுடைய அன்பர், அதனால செய்ய முடிஞ்சது அப்படின்னாருங்க. ஆமா, திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் என பேரில் அப்படின்னாரு. 2500 முறை திருவாசம் முற்றுவதல் செய்ய முடியுதுன்னா அவரால் எப்படி செய்ய முடியுதுன்னா அவர் சிவபெருமானுடைய அடியார், மாணிக்கவாசக பெருமானுடைய அடி பொடி, அதனால செய்ய முடிஞ்சது, இல்லைன்னா செய்ய முடியாது. திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் என பேரில் அப்படின்னாரு. அவங்க எல்லாம் பெருமானுக்கு அடியாரா இருந்ததுனால தான் இந்த தொண்டை செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லுவார். இப்படி அவர் யாரு வந்தாலும் சரி அவர்களை அழைத்து கொண்டு சென்று இல்லத்திலே அமரச் செய்து அன்னம்பாளிப்பு செய்யக்கூடிய ஒரு பெருமை இளையான்குடி நாயனாருக்கு உண்டு. இப்படி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு என்னன்னா அதை எப்படி செய்வார் அப்படிங்கிறதான் நம்ம மாகேஸ்வர பூஜையில கூட இன்னைக்கு பாடணும். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கிய மண்டுகாதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைதரத்தில் ஒப்பில் அண்டநாயக தொண்டரிசையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படின்னார். அப்படின்னா கொண்டு வந்து மனை புகுந்து, யாராவது அடியார்கள் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவங்களை ஆசனத்தில் அமர்த்தி என்ன சொன்னாரு, குலாபு மண்டு காதலின் ஆதனத்திடை. மண்டு காதல்ல நிலை பெற்ற காதல், இப்போ சடங்குக்காக செய்யறதில்ல, அன்போடு செய்யறது. அப்புறம் அமரச் செய்து பாத விலக்கி பாத பூஜையெல்லாம் செய்து அப்புறம் அவங்களுக்கு உண்டி 4 சுவைதரத்தில் அப்படின்னா 4 வகையான உணவு, 6 வகையான சுவை. அது சுவைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 4 வகையான உணவு என்பன உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவனங்கிறார். உரையாசிரியர் சொல்றார், உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன, சாப்பிட்றது, அப்புறம் அப்படி தொட்டுக்கிறது, அப்புறம் சாப்பிட்ட பின்னாடி பருகிறது, பானங்கள், இதெல்லாம் எல்லாமே செய்வாராம் தினசரி. அவர் அப்படி செய்து கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு கொஞ்சம் சாமி இறைவனுடைய திருவருளால என்னன்னா, செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் அல்லல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே மெல்ல நீடிய செல்வம் மறைந்து வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் அப்படின்னு பாருங்க. அதாவது செல்வம் இருக்கிற பொழுதுதான் இவர் இதை செய்வார்னு நினைக்காதீங்க, இல்லாத பொழுது அவரால் செய்ய முடியும்னு சாமி எல்லாத்துக்கும் காட்டணுங்கிறதுக்காக வறுமை பதம் புக உண்ணினார் அப்படின்பார். வறுமை பதம்ங்கிறது வேற, வறுமைங்கிறது வேறங்க.
வறுமை போன்ற ஒரு நிலையை சாமி அருளால அது கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அப்படி கொடுக்கின்ற பொழுது சாமி எப்படி வந்தார் அப்படிங்கிறத அருமையாக சொல்லுவாருங்க. பெற்ற மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் உய்ந்திட நன்னினார் அப்படின்னாருங்க. பெற்ற ஊர்வதும் இன்றிய விடை வல்ல, பேதையால் உமையம்மையும் வல்ல, தன்னந்தனியா ஒரு யோகி போல வந்தாராம். ஏன் அப்படி வந்தார் அப்படின்னா அதுக்கு உரையாசிரியர் சொல்றாரு, பெற்றம் என்று சொல்லக்கூடிய விடை அறக்கடவுள் தான் அங்கே விடையா இருக்குது. நாயனாருடைய இந்த வறுமை நிலையை பார்ப்பதற்கு அறக்கடவுளுக்கு வர விருப்பம் இல்லையா? கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய தொண்டர் இப்படி இருக்கிற நிலைமை பார்த்துக்கிறது அம்மாலும் வரமாட்டேன்ட்டாளா, அதனால சாமி தனியாக வந்தாராம். உரையாசிரியர் சொல்றார், பெற்றம் ஊர்வதும் இன்றியே வேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் மொய்ந்திட நன்னினார் அப்படின்னாருங்க. சரி, வந்தாரு. எப்படி வந்தார் அப்படின்னா நல்ல மழைக்கால இரவுங்க, ரொம்ப அருமையான இடம். அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஆவணி மாதம் மழை பெய்யுது, நல்ல இருட்டு காலம். ஏற்கனவே அங்கே ஒன்றும் இல்லை, வீட்டில் 2 பேரும் பசியோடு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 நாள் 3 நாள் பட்டினியாக இருக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. எல்லாம் பக்கத்தால் வீட்டில் எல்லாம் போய் வாங்கியாச்சு. இனிமேல் கேட்டால் கொடுக்கறதுக்கு இவருக்கு இதே பொழப்பா போச்சு. பொழுதுனிக்கு இதே வேலையா, யாரும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கதவும் அடைச்சாச்சுங்க. அப்படி ஒரு நேரத்தில் ஒரு அடியார் வராருங்க. வந்தவர் யாரு? சாமி தானே வராரு. சொன்னார், மாரிக்காலத்து இறைவனில் வைகியோ தாரிப்பின்றிய பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தவின் பண்புற வேறித்தாரான் விருந்தெதிர் கொண்டானன் அப்படின்னாரு. அந்த இடம் ரொம்ப அருமையான இடங்க. தாரிப்பின்றிய பசிதலை கொள், அப்படியே தன்னந்தனியாக இருந்தாங்களா 2 பேரும், ஆதரவு இல்லாமல் இருந்தாங்களாம். ஒருத்தரும் கூட இல்லையா, கணவன் மனைவி 2 பேர் மட்டும் இருந்தாங்களாம். தாரிப்பின்றிய பசிதலை, பசியோடு இருக்கிறாங்க, கூட இருக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அப்படி தன்னந்தனியாக இருந்தாங்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்றார், மாரிக்காலத்து இறைவனில் வைகியோர் தாரிப்பின்றியே பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேறித்தாரான் விருந்தெதிர் கொண்டனர். எங்க என்ன இருக்குது விருந்து போடுறதுக்கு? வீட்டில் ஏற்கனவே ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லாருன்னா வேறித்தாரான் அப்படின்னாருங்க. அருமையான இடம். அதாவது வேறித்தாரான் அப்படிங்கிறது குவளை மலர். எங்க சொக்கலிங்க ஐயா அதுக்கு ஒரு நல்ல பொருள் சொன்னாருங்க. அதாவது வேறித்தாரான்ங்கிறது குவளை மலர். குவளைக்கு ஒரு குணம் உண்டு. எப்படின்னா வறட்சி காலத்தில், கோடை காலத்தில் குவளை மலர் என்னன்னா தண்ணி இல்லாத போனாலும் அந்த சேற்றில் இருக்கக்கூடிய நீர் ஈரப்பதத்தை உறிஞ்சி அந்த மலர் வாடாமல் இருந்து வண்டுகளுக்கு தேன் கொடுக்குமா. சரி, அந்த சேரெல்லாம் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த தண்டு இருக்குது பாருங்க, தண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் மூலமா செடி வாடாமல் இருக்குமா. அப்புறம் அது கொஞ்ச நாளைக்கு அந்த மலர் மூலமா தேன் கொடுக்கும். இப்படி முடிஞ்ச வரைக்கும் தன்னை வருத்தி கொண்டு மலர்களுக்கு, வண்டுகளுக்கு தேன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த வேறித்தாரான் என்று சொல்லக்கூடிய கோலை மலருக்கு உண்டு. வேளாளர்களுடைய அடையாள மலை கோலைங்க. ஆனா வேற எந்த சரீரத்திலையும் கோலை மலர் அடையாள மலையா சொல்லலை, இங்க மட்டும் சொல்றாரு. 13 வேளாளர்கள் இருக்கிறாங்க நம்முடைய பெரிய புராணத்துல. ஆனா இந்த வேளாளருக்கு மட்டும் வேறித்தாரான் என்று சொல்லி அடையாள மலை சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இயன்றவரை தன்னை வருத்தி கொண்டு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்த பெருமை இவருக்கு உண்டு. அவை பாட்டி ஒரு பாடல்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீர்கால் யாத்த நிறைதல் குவலை கோடையொற்றினும் வாடாதாகும் அப்படின்னாங்க. நீர்கால் யாத்த நிறைதல் குவலை கோடையொற்றினும் வாடாதாகும் அப்படின்னாங்க. அந்த கோலை மலர் என்று சொல்லக்கூடிய அந்த மலர் கோடை காலத்திலும் வாடாமல் இருக்கக்கூடியது என்று சொல்லி அவை பாட்டி பாடியிருக்கேன். அதனால அப்படி எப்படி 2 பேரும் செஞ்சாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்போ மலையில நனைஞ்சிட்டு அந்த அடியார் வந்திருக்கிறாரு. அந்த வந்த அடியாருக்கு நாயனார் என்ன பண்ணார்னா, ஈர மேனியை நீக்கி இடங்கொடுத்தார இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையாய் தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என். அது 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷனா நடக்க போகுதுங்க. சேக்கிழார் பெருமான் இந்த பாடல் மாலை காலத்துக்கு முன்னாடி பாட்டு வரைக்கும் என்சீர் விருத்தத்தில் சொல்லுவார். இப்ப களி நெடில சொல்றாரு. ஏன்னா இந்த 10 பாட்டு எப்படி சொல்லுவார்னா களி நெடில சொல்லுவார். ஏன் அப்படின்னா நாயனார் பசியோடு இருக்கிறாராம். சீக்கிரமா போய் அந்த நெல்லையெல்லாம் எடுத்துட்டு வந்து உண்மையெல்லாம் போக்கி அரிசியாக்கி உணவு படைக்கணும். அந்த வேகத்துக்காக அதை பெரிய புராணம் ரொம்ப அருமையான ஒரு நுட்பங்க. அரிசீர் விருத்தத்தில் சொல்லிட்டு வர்றாரு. அரிசீர் விருத்தத்தில் சொல்லிட்டு வந்தார். இப்போ 4 ஒரு வரைக்கும் 4 சொல் தான் இருக்கும். களி நெடிலுக்கு வந்துடுறாரு, களிப்பாவுக்கு வந்துடுறாரு, களித்தொகைக்கு வந்துடுறாரு.
4 அதை அந்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஈரமேனியை நீக்கி இடங்கொடுத்தார இன்னமது ஊட்டுவதற்கு ஆசையாய் தாரமாதரை நோக்கி. அம்மாட்ட 2 பேர்த்துக்கு ஒரு உரையாடல் நடக்குது, கான்வர்சேஷன் நடக்குது பாருங்க. வந்த உடனே துண்டெல்லாம் எடுத்து கொடுத்து தலையெல்லாம் தவட்டிட்டு அப்புறம் அவர் அமர செஞ்சாச்சு. அம்மாட்ட போய் கேட்குறாரு, தாரமாதரை நோக்கி தபோதனர் திறவே பசித்தார் செய்வதேன். ஐயா சொன்னாங்க இல்லையா, தபோதனர் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவகவுனியா தபோதனருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தவத்தையே தனமாக உடையவர் அப்படின்னாரு. தவம்னா என்ன அப்படின்னா, ஈண்டு சிவபூசிய தவம் அப்படின்னாரு. பூசைதான் தவங்க. தவத்தையே தனமாக உடையவர். திருமந்தரத்தில் ஒரு பாடல் வருது, தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படின்னார். திருமூலர் சொல்றார், 7ஆம் தந்தத்தில் சொல்றார், தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனம் உண்டது. அது எப்படிங்க ஒரு சிவனடியாருக்கு சாப்பிட்டது 3 புவனத்தில் எப்படி போய் சேரும் அப்படின்னா, உரையாசிரியர் சிவகவுனியா அதுக்கு உரை சொல்றாரு. என்னன்னா, ஒரு சிவனடியார் உண்ட உணவு பெருமானுக்கு போய் சேரும், அந்த பெருமான் உண்ட உணவு 3 உலகங்கள் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு போய் சேருமா. அதான் சொல்றார், தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது. ஒரு அடியாருக்கு நம்ம உணவு கொடுக்கிறது 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றாரு. அப்படி சொல்றார், தபோதனர் பிறவே பசித்தார் செய்வதியன். மறுபடியும் அவரே சொல்றாருங்க, இமக்குள குடிப்பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவர அமைக்குமாறு எங்கன மனங்க. மனைவியிட்ட கேட்கிறாரு மீண்டும், இமக்குளக்குடி பாகற்கு அப்படின்னா, இமக்குளக்குடி பாக யார்? இமக்குளக்குடி யாரு? உமையம்மை. இமக்குளக்குடி பாகர் சிவபெருமான் இல்லையா, சிவபெருமானுடைய அடியார். இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் நமக்கு ரொம்ப முக்கியமான இடங்குது. அதாவது இனியவர்னு அடியார்களை மட்டும்தான் சேக்கிழ பெருமான் இனியவர் அப்படிங்கிறார். வேற யாரும் இனியவர் சொல்ல, தேவர்கள் எல்லாம் இனியவர்கள் கிடையாது, அடியார்களை தான் இனியவர் சொன்னார். இங்கேயும் சொல்றாரு, சிறுத்தொண்ட நாயனார் குணத்தில் சொல்றார், இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்ட்டு வருவார். அடியாரை தேடிட்டு ஒருத்தரும் கிடைக்கலன்ட்டு அங்க வருவார். அப்ப இனியான் அப்படின்னா என்னன்னா, சிவபெருமானுக்கு இனியவர்கள் யாரு? அடியார்கள் தான் இனியவர்கள். இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவர அமைக்குமாறு எங்கன மனங்க. அம்மாட்ட கேட்கிறாரு. அம்மா சொல்றா, தீவினையருக்கு என் செயல். நம்ம நல்லா பொழைச்சோம், உபகரண மாதிரி இருந்தாராம் ஒரு காலத்துல. அப்போவெல்லாம் வந்திருந்தா எப்படியோ நம்ம அன்னம்பாளிப்பு செய்திருக்கலாம். இந்த நேரத்தில் வந்ததுனால நான் தீவினை செய்தவளாயிட்டேன்னு சொல்லி அம்மா வருந்தினாங்களாம். அப்புறம் வருந்திட்டு மீண்டும் ஒரு உபாயம் சொன்னாங்களாம். அம்மா என்ன சொன்னாங்களாம், நேற்று நீங்கள் வயலில் போய் நெல் விதைச்சிட்டு வந்தீங்க, இன்னைக்கு மழை பெஞ்சிருக்குது, அதனால் அந்த மலையில் அந்த நெல்லெல்லாம் அப்படி மேலே வந்திருக்கும், அதை எடுத்துட்டு வந்தால் தக்கவாறு அரிசியாக்கி உணவு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா பரவாயில்ல சாமி, இப்போ தான் எல்லாம் அடுப்பெல்லாம் அமைச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இல்லைக்கு. ஆனால் எப்போவும் விதைச்ச நெல் மலையில் அப்படி மிதங்கிட்டு இருக்குதான், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் அரிசி ஆக்கி சாப்பாடு செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. இது இந்த இடத்துலிங்க அவர் நாயனாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த ஒரே ஒரு உபாயத்தை அந்த அம்மா சொன்னதுக்கு அவருக்கு என்ன சொல்றார் சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல, பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்தும்பார். என்னைக்கோ தேடி வச்ச ஒரு செல்வம் கையில கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம். வேற ஒண்ணுமே தெரியாத இருக்கிறவருக்கு ஒரு உபாயம் கிடைச்சிருச்சு. பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்துனார் சேக்கிழ பெருமான். என்னைக்கோ தேடி வச்ச ஒரு காசு பணம் அப்படி கை நிறைய கிடைச்ச மாதிரி இளையான்குடி மாறனாயனாருக்கு மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு மனைவி, அது சொன்னதே போதுன்ட்டு அப்பவே என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்படியே அந்த இரவை சொல்றாரு சேக்கிழ பெருமான், மைக்குழம்பு போன்ற இரவு அப்படிங்கிறாரு. ஆமாம், மைக்குழம்பு போன்ற இரவு. அந்த பூச்சிகள் பறக்கக்கூடிய வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியாது. அவருக்கு பல நாள் நடந்து பழகின ஒரு வரப்பு, அதனால் அந்த வரப்பில் அப்படியே போறார். அப்படி சென்று அந்த அரிசியெல்லாம் அரித்து அந்த கூடையில் போட்டு தலைமையில தூக்கி வச்சுட்டு வர்றாருங்க. அது வரைக்கும் அந்த அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த அம்மா போய் சரி வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கலை சொல்கிறாருங்க. சேக்கிழ பெருமான் சொல்றாரு, வாசப்படியிலேயே நின்றுட்டு இருந்தாங்களாம். வாசப்படியிலேயே நின்றுட்டு இருந்தாங்களாம். வாய்தலில் நின்று வாங்கி அந்த அந்த சேற்றையெல்லாம் அலம்பி ஊற்றி, அப்புறம் சேத்தையெல்லாம் அலம்பியாச்சு. அப்புறம் என்னாச்சு, அது பற்றி வைக்கிறதுக்கு விறகு இல்லைங்க. அது வெந்தலல் அடுப்பில் மூட்டை விறகு இல்லை என்ன மேலோர் அப்படின்னு. அப்போ சாமி விறகு இல்லைங்க சாமி, இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் இருந்திருக்குது அந்த காலத்தில். சேக்கிழ பெருமான் பாடி இருக்கிறாரு, அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு இல்லைன்னு அம்மா கேட்டாங்களாம்.
உடனே பார்த்தாரா, குடியிருக்கிறதுக்கு நாளைக்கு வீடு வேணும்னு அவர் நினைக்கல. அந்த காலத்துல எல்லாம் காங்கிரீட் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தாழ்வாரங்கள் மரமெல்லாம் தான் இருக்கு இல்லையா, அந்த மேல் மனையில் இடம் அலக்கனை அறுத்து வீழ்த்தார் அப்படின்னாரு சேக்கிழ பெருமான். நாளைக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும்னு அவரு நினைக்கல. இன்னைக்கு வந்து அடியாருக்கு சோறு போடணும், நாளைக்கு குடியிருக்கிறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அந்த மேல் மனையில் இடம் அலக்கனை அறுத்து வீழ்த்தார் அப்படின்னாரு. அந்த விறகையெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாம் வந்து அரிசி அந்த நெல்லை எல்லாம் நல்லா வறுத்து அந்த உண்மையெல்லாம் போக்கி சாப்பாடு தயாராகிடுச்சு. சாப்பாடு தயாரான போதுமா, காய்கறி வேணும், குழம்புக்கு ஒன்றும் இல்லை. அம்மா எப்படி கேட்டாங்க தெரியுங்களா, கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனார். அப்படி கெஞ்சி கேட்டாங்களாங்க. காய்கறி இல்லைங்க சாமி, என்ன பண்ணலாங்க, கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரே அப்படின்னார் சேக்கிழ பெருமான். சரி காய்கறி இல்லையா, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு கொல்லப்புறத்த பக்கம் போனார். அந்த கீரையெல்லாம் அப்படியே முளப்பு கீரையாக இருந்தது. அந்த கீரையெல்லாம் அப்படி ஒவ்வொன்றா பிடுங்கினாராம். சேக்கிழ பெருமான் என்ன சொல்லார்னா, பாச பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்கினர். அந்த வேரோட ஒவ்வொரு கீரையை பிடுங்கிறது ஆணவ மலத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய மூல மலத்தை பிடுங்குவது போல இருந்ததுன்னு உரையாசிரியர் எழுதுறார் கேகோனியா. ஆணவ மலம், அதுக்கு மேல மூலகன்மம் இருக்குது இல்லைங்களா, அதையவே பிடுங்கியது போல இருந்துதான் சொல்றார். வாச பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்கி அப்படின்னாரு. அதையெல்லாம் அப்படி கொண்டு வந்து கொடுத்து அந்த அம்மா அந்த கீரையிலேயே தண்டை தனியா தலையை தனியா அதைவே 4 வகையான உணவா செஞ்சாங்களாம். அதான் பெரிய விஷயம். ஏன்னா உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்திலும் ஒப்பில்லா அடர் நாயகர் இல்லையா, அதனால அதைவே 4 வகையா செஞ்சாங்களாம் அம்மா. அப்படி செஞ்சு எல்லாம் தயார் பண்ணிட்டு கணவனார் தம்மை அழைத்து கரியமுது ஆன காட்டி, அப்போ எல்லாரும் பார்த்துங்க சாமி எல்லாம் சரியா இருக்கான்னு அவரு வந்தாச்சு, பார்த்தாச்சு. இப்போ சாமி அப்படியே படுத்திருக்கிறாரு, தூங்குற மாதிரி அப்படி படுத்திருக்கிறாரு. அப்படி பக்கத்தால் போய் நின்று உணர்வினால் உணரவுன்னா ஒருவனை உணர்த்த வேண்டி அவரது அகற்றலுட்டார் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். உணர்வினால் உணரவுன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி. சாமி ஏதாவது நம்ம உணரவா முடியும்? பசுஞான பாசஞானங்களால் அறிய முடியாத பெருமான் இல்லையா. அதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சொல்றாரு இல்லையா முதல் பாட்டிலேயே, உணர்வதற்கரியவன் ஓதுவதற்கரியவன். அப்படிப்பட்ட பெருமான முன்னாடி போய் நின்று அப்படி அவங்க வந்து எல்லாம் தயாராகிருச்சுன்னு எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. அதான் மதியம் நம்ம மாகேஸ்வர பூஜையில பாடிய பாட்டு, அழுந்திய இடரில் நீங்கி அடியனே நுய என்பால் எழுந்தரில் பெரியோய் ஈண்டு அமுது செய்த அருள்கை என்று தொலும்பனார் உரைத்த போதில் சோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படின்னாரு. இவங்க போய் அப்படி எழுப்புனாங்களாம், சாமி வந்த உணவு எடுத்துக்கலாங்க சாமி, அழுந்திய இடரில் நீங்கி அடியனே நுய்ய என்பார். அப்படின்னா நம்மளுடைய துன்பம் நீங்கணும்னா அடியாரில் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடணும் சொல்றார் அந்த பாட்டில். அழுந்தி இடர், அழுந்தி இடர்னா என்ன தெரியுங்களா, பிறவி துன்பத்துக்கு மேலான துன்பம் ஒரு துன்பமே கிடையாதுங்க. அழுந்தி இடரில் நீங்கி அடியனே நுய்ய, இந்த பிறவி துயர் நீங்கணும், நான் உய்வடையணும்னா நீங்க வந்து உணவெடுக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல. அழுந்தி இடரில் நீங்கி அடியனே நுய்ய என்பால் எழுந்தரில் பெரியோய் ஈண்டு அமுது செய்த அருள்கை என்று தொழும்பனார்னு என்ன தெரியுங்களா, அடிமைன்னு அர்த்தங்க. தொண்டருக்கு தொழும்பாய் திரிவனேன்னார் பட்டணத்தடிகள் சொன்னார். அடியார்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா எஜமானராக இருக்கக்கூடாது, ஆமாம் அடிமையாக இருக்கணும். இளையாங்குடி நாயனார் அப்படிதான் இருந்தார். தொண்டருக்கு தொழும்பாய் திரிவனேனார். இங்கே சொல்லாரு தொழும்பனார் உரைத்த போதில் என்ன சொல்ற, சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படின்னார். அப்படி சாமி இப்போ வந்து ஜோதி பிளம்பா காட்சி கொடுக்கிறார். முதல்ல ஒரு அடியார் கோலத்தில் வந்தவர் இப்போ எப்படி இருக்காரு, அப்படி சோதி பிளம்பா காட்சி கொடுத்தார். மாலையர்க்கு அரியநாதன் வடிவொரு சோதியாகி சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்து ஏலவார் குழலை தம்மோடு இடமவாகனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்ட தம்மை நோக்கினார். சீலமார் பூசைங்களாம். அடியார் பூசை என்ன தெரியுங்களா, சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூசையை விட ஒரு பங்கு மேலே. ஆமாம் அப்படித்தான் சொல்றாரு சேக்கிழ பெருமான். சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி சொல்றார் பாருங்க. ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனாய் தோன்றி 3 திருமேனையும் காட்சி கொடுத்தது இங்கே தாங்க, வேற எங்கேயும் இல்லை. பெரிய புராணத்தில் வேற எந்த இடத்துலையும் கிடையாது. குரு லிங்க சங்கமம் என்று சொல்லக்கூடிய 3 திருமேனிகள் வந்தது. அடியாரா வந்தார்,
இப்போ ஜோதி பழம் சிவலிங்க திருமேனி, ஜோதிங்கிறது சிவலிங்க திருமேனி தான், அருவுருவ திருமேனி இல்லைங்களா? ஜோதியா பார்த்தாரு. இப்போ மாலையர் கரியநாதன் வடிவொரு சோதியாகி சாலவே மயங்குவாருக்கு சங்கரன் தான் மகிழ்ந்து இடவ வாகனத்தில் காட்சி கொடுக்கிறார். இப்போ இடவ வாகனத்தில் காட்சி கொடுத்தார். அப்படி இடவ வாகனத்தில் காட்சி கொடுத்து மேலிருந்து சாமி வந்து அப்படியே ஒரு அசரீரியா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? இவரு வறுமை நிலையில கஷ்ட காலத்துல அடியாருக்கு வந்து உணவு படைச்சதுனால இவருக்கு என்ன பதவி கிடைக்க போகுது தெரியுங்களா? குபேரனுக்கு அதிகாரியா இருக்க போறார். சாமி தான் சொல்றாரு, குபேரனுக்கு அதிகாரி. அது எந்த நேரத்துல? இரவு 12 மணிக்கு மேல. இரவு 12 மணிக்கு மேல ஆயிருக்கு இல்லையா? அவர் வந்ததே இரவு நேரத்துல. அதற்கு பிறகு வயல்ல போய் நெல்லை எல்லாம் அரிச்சிட்டு வந்து அதெல்லாம் கழுவி உமிய போக்கி இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? குறைந்தது ஒரு 12 மணி ஆயிருக்கும் இல்லையா? அப்ப சாமி அருள் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அன்பனே அன்பர் பூசை அழைத்தனை அணங்கினோடும் என்பரும் உலகம் எய்தி இருநதை கிழவந்தானும் மொழி மொழி ஏவல் கேட்ப இன்பமான் இருக்க என்று அருள் செய்தான் எவருக்கும் மிக்கான் அப்படின்னாருங்க. அன்பனே அன்பர் பூசை அளித்த அப்படின்னா நீ அடியார் பூஜை செஞ்சிருக்கிற, அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சிருக்கிற, அதனால நீ எங்க இருக்க வேணும்? அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும்னாரு. அதுக்கு துணை நின்றது யாரு? மனைவி. நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க இருக்கிறீங்க அப்படின்னா இருநிதி கிழவந்தானும் மொழி மொழி ஏவல் கேட்ப அப்படின்னா, இருநிதி கிழவன் யாரு? சங்கநிதி பதுமநிதி 2ஐயும் வச்சிருக்கக்கூடிய குபேரன். குபேரன் நீங்க சொன்னாதான் இனிமேல பொருள் கொடுக்கணும். நமக்கு ஒன்று ஏதாவது வேணும்னு வச்சுக்கீங்களேன், குபேரன்ட்ட போய் கேட்க தேவையில்லை. நம்மால் அங்க இருக்கார் யாரு? இளையான்குடி மாற நாயனார். அவர்கிட்ட கேட்டா போதும், அவரே கொடுத்துருவார். அவர் சொன்னாதான் குபேரன் கொடுக்க முடியும். ஆமா, அப்படிதான் சேக்கிழார் பெருமான் சொல்றார், இருநிதி கிழவன் தானே மொழி மொழி ஏவல் கேட்ப. அவர் குபேரன் வந்து ஏவல் கேட்கணுமா நாயனார்கிட்ட? அதுக்கு துணை என்பது நம்ம இல்லைங்களா? அதனால 2 பேருத்துக்கும் பெருமான் வந்து கைலாயத்துல காட்சி கொடுத்தார். 3 திருமேனிகள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்று சொல்லி, அடுத்தது வந்து எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போச்சு. ஆனா சொல்லக்கூடிய இது இன்னும் முடியல. ஆமாம், 2 தான் சொல்ல முடிஞ்சது. இயல்பை நாயனாரும் இது சிறுத்தொண்ட நாயனாருடைய மனைவி, செங்காட்டங்குடி மேய சிறுத்தொண்டருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேங்க. அதாவது திருவெண்காட்டு நங்கை பற்றி முழுசு சொல்லலை, அந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லிடுறேன் நான். சேக்கிழார் பெருமாள் சொல்லாருங்க, அதாவது பெண்களுடைய உயர்வு அங்கதான் இருக்குதுங்க. எந்த ஒரு நூலும் சொல்லலை. பெண்களை வந்து மனையறத்தின் வேர் அப்படின்னு சொன்னது சேக்கிழார் பெருமான் மட்டும்தான். நான் அடிச்சு சொல்லுவேன், நான் எல்லா இலக்கியம் படிக்கல. எங்க பேராசிரியர் சென்னை பினார் எல்லா இலக்கியம் படித்தவர், தமிழ் இலக்கியம் அத்தனையும் படித்தவர். அவர் சொல்றாருங்க, மனையறத்தின் வேர் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் பெரிய புராணத்தை தவிர உலக இலக்கியத்தில் எதுலையுமே இல்லை அப்படின்ற. அப்ப அங்க சொல்ற, நீராறும் சடைமுடியார் அருளாலே நிறைதவத்து பேராளர் அவர் தனக்கு பெருகுதிரு மனையறத்தின் வேராகி விளங்குதிரு வெண்காட்டு நங்கைவால் சிரால தேவரியனும் திருமைந்தர் அவதரித்தார் அப்படின்னு. ஒரே பாட்டு 3 பேரையும் சொல்றார் சேக்கிழார் பெருமான். ஒரே பாட்டுல ஒரு குடும்பத்தையே சொல்றார். நீராறும் சடைமுடியார் அருளாலே நிறைதவத்து பேராளர் சிறுத்தொண்ட நாயனார். அவரை தவமே முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை பிறந்ததுனால தவமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா சாமிக்கு அந்த குழந்தை உணவா போகுது இல்லையா, அமுது படைக்க போறாங்க இல்லையா, அதனால நிறைதவத்து பேராளர் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னார் பாருங்க, அம்மாவை பத்தி சொல்லுகின்ற பொழுது மனையறத்தின் வேறாகி விளங்குதிரு வெண்காட்டு நங்கைனார். அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படின்னா அதுக்கு வேறாக இருக்கக்கூடியது பெண்கள் தாங்க. நம்ம என்னதான் கோடியா சம்பாதிச்சாலும் ஒன்றும் வேலைக்காக. ஒரு தாவரம் நிலைச்சு நிற்கணும்னா வேறு ஸ்ட்ராங்கா இருக்கும். வேறு ஸ்ட்ராங்கா இலை தலை காய் கனி ஒன்றுக்கும் ஆகாது. வேறு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சேக்கிழார் பெருமாள் மனையறத்தின் வேறாகி விளங்குதல் வெண்காட்டு நங்கை வால் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொல்லாருங்க, மனையறத்தின் வேறாக விளங்குதல் வெண்காட்டு நங்கை வால் சீரான தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார் அப்படின்னாரு. மைந்தர்னு சொல்லலை, நம்ம குழந்தைகள்லாம் மைந்தர்கள், ஆனால் அந்த குழந்தை திருமைந்தரா. ஏன் அப்படின்னா சாமிக்கு நிவேதனமா போக போகுது இல்லையா, திருமைந்தர்னாரு. சிறால தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார் அப்படின்னாரு. இந்த சரித்திரத்துல கடைசியா ஒரு பாட்டை மட்டும் சொல்லிடுறேன், நேரம் இல்லை. அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியா அந்த குழந்தை உயிரோட திரும்பி வரக்கூடிய ஒரே ஒரு பாட்டு சிவகோணியா உரையில ரொம்ப கடுமையா எழுதியிருக்காரு. அது ஏன் அப்படி எழுதியிருக்காருன்னா, அந்த பாட்டு எப்படின்னா, கடைசியா அந்த உணவெல்லாம் படைத்ததுக்கு பிறகு மாரியில் மகபு பெற்றியால் மைந்தன் தன்னை அலையும்பார் வந்தவர் இல்லைங்களா சாமி. அதாவது குழந்தை இருந்தால் அந்த பையனை
அறிய சொன்னதே இவர் தான், அறிஞ்சு போட்டாச்சு. ஒரு அந்த குழந்தை எங்கே இருக்கு? அப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, இங்கு அவன் உதவான் அப்படிங்கிறார். இங்கு அவன் உதவான் அப்படின்னாரு. ஏன்னா அமங்கலமாக சொல்லக்கூடாது இல்லையா? இங்கு அவன் உதவான் அப்படின்னாருங்க. அப்படி உதவான் சொன்ன உடனே அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவன் வந்தால் நாம் உண்பது நாடு அலையும் அப்படின்னு சொல்கிறார். வந்தவர் சாமி தானே வந்தார், நாடு அலையும் அப்படின்னாரு. சரி சொல்கிறாரு, என்னடா பண்ணுறதுன்ட்டு தன்னுடைய குழந்தைய அறிஞ்சு கறி படைச்சாச்சுங்கிறது அவருக்கு என்ன தெரியாதா என்ன? திருத்தொண்ட நாயனாருக்கு. ஆனால் வந்த குருநாதர் சொல்கிறத கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த இடத்துல போய் வாசல் படையில் நின்னாரு. மைந்தா வையம் திகழும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார். வையம் திகழும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார். தையலாரும் தலைவர்வன் இருப்பாராய் செய்யவனியே சீராளா சிவனார் அடியார் தாம் உய்யும் வகையால் உடனுன்னு அழைக்கின்றார் வாராய் என்று ஓலமிட அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். அந்த குழந்தை ஒடியாந்தது. ஏன்னா இதில் என்ன ஒரு இதுன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் மைந்தா வருவாய்ன்னு சொன்னார், குழந்தை வரல. அம்மா செய்யமணியை சீராளான்னு சொன்னால் அதனால் குழந்தை வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த குழந்தை வரலேன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே பதிவு இல்லை. பெரிய புராணத்தில் அப்படி இல்லை. வையம், அதாவது வந்தவர் என்ன சொன்னார்? மைந்தன் தன்னை அலையும்னாரு. அந்த சொல் அப்படியே போட்டார் அவர். மைந்தா வருவாய் அப்படின்னாரு. குழந்தை வரலைன்னு சேக்கிழார் பெருமான் சொல்லலை. மனைவியினுடைய வேலை என்ன? கணவன் எவ்வளியோ மனைவி அவ்வளி. அதான் சொல்றாரு, வையந்துகளும் சிறுத்தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார். தையலாரும் தலைவர் பணி நிற்பாராய் செய்யமணியே சீராளா. 2 பேரும் சேர்ந்து செய்த பணி. அதனால் 2 பேரும் சேர்ந்து அழைச்சாங்க, அந்த குழந்தை வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த இடத்துல நாயனார தாழ்வாவோ அல்லது திருவெண்காட்டு நகை உயர்வாவோ சொல்லுவது குற்றம், சிவ குற்றம் என்று சொல்லி சிவகோணியை உரையில் எழுதியிருக்கிறார். அதுதான் உண்மைங்க. ஆமாம், 2 இந்த இடத்துல அவருக்கா பாசம் இருந்தது இல்லவே இல்லை. இதை முதல்லயே சொல்லிடுறார் சேக்கிழார் பெருமான். அந்த குழந்தை அறிகிறாங்க பாருங்க. அந்த குழந்தை அறிகிற பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, உலகை வென்ற தாதையார், உலகை வென்ற தாதை தலையை பிடிக்கங்கிறார் சேக்கிழார் பெருமான். அங்கேயே சொல்லிடுறார் உலகை வென்றவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேலே உலகியல் இருந்தார், அவர் பாசத்தில் இருந்தாருனால நம்ம சொல்லக்கூடாது, ஆளுக்கால் கணக்கட்டக்கூடாது. உலகை வென்ற தாதை தலையை பிடிக்க, அந்த இடத்துல அருமையான இடங்க. அந்த குழந்தை எப்படி அறிந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லாருங்க. உலகை வென்ற தாதை தலையை பிடிக்க சொல்றாரு, இனிய மலை கிங்கிணிக்கால் 2 மடியின் பிடி இடுக்கி கனிவாய் மைந்தன் கைகளை தன் கையால் பிடிக்க காதலனும். அந்த அம்மா என்ன செஞ்சாலாம், அவர் தலையை பிடிச்சிட்டாராம். அந்த அம்மா என்ன செஞ்சாலாம், காலை 2 மடியில் பிடிச்சிட்டாலாம். அப்புறம் கையை 2 கையில் பிடிச்சிட்டாங்களாம். அந்த குழந்தை நினைச்சுதான் சொல்ல முடியாது. குழந்தை என்ன நினைச்சுதான், எப்பவும் கொஞ்சறதை விட இன்னைக்கு அம்மா அப்பா நம்மளை ரொம்ப கொஞ்சறாங்கன்னு சொல்லி சிரிச்சுதான் சொல்றாரு சேக்கிழார் பெருமான். அதாவது சொல்றாரு, கனிவாய் மைந்தன் நீடு உவகை செய்யனர். அந்த குழந்தை சிரிச்சுதான், தனிமாமகனை தாதையார் கல்வி கொண்டு தலை அறிவார் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். அதாவது அந்த இடம் எப்படிப்பட்ட இடங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த தாய் அந்த குழந்தையை சீராட்டுறா, குளிக்க வைக்கிறா, அலங்காரமெல்லாம் பண்ணுறா. அலங்காரமெல்லாம் பண்ணால் எப்பொழுது ஒரு முத்தம் கொடுப்பாலாம், கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கன்னு நினச்சாலாம். ஆனால் இது எச்சில் ஆகி போயிடும், அடியாருக்கு செய்யக்கூடிய உடல் எச்சில் ஆகி போயிடும். சொல்கிறார் சேக்கிழார், முத்தம் தான் முன்னார் உச்சி மோவார் அப்படின்பாருங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்படியெல்லாம் செய்த ஒருவர் பாசம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை சொல்கிறார். வந்தவர் என்ன சொன்னார்னா, தாய் பிடிக்க தந்தை அறிய மூவரும் மனமுவந்து செய்த கறி யாம் உண்பது அப்படின்னார். அதனால் அவங்க 2 பேரும் மனமுவந்து தான் செய்கிறாங்க. இந்த குழந்தை நனிநீடு உவகை செய்கின்றார் என்று நகை செய்யனர். ஏதோ குழந்தை இன்னைக்கு ரொம்ப கொஞ்சறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை சிரிச்சுதான், அப்போவே அறிஞ்சுட்டாரான். அது அறிந்தார்னு கூட சேக்கிழார் பெருமான் சொல்கிறது இல்லைங்க. ரொம்ப நுட்பமான ஒரு இடம் அது. அறிந்தார்னு சொல்லலை, அறிவார் அப்படின்னாருங்க. அப்படின்னா
அறிவார் அப்படிங்கிறதுக்கு அறிந்தாருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அறிந்தார்னா அந்த செயல் முடிஞ்சு போச்சு, அது அறிஞ்சாச்சு. ஆனால் அறிவார் அப்படின்னா எதிர்கால வினைமுற்றுன்னு பேர் அதுக்கு இலக்கணத்தில். ஏன் எதிர்கால வினைமுற்றுல சொன்னார்னா, அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை சேக்கிழார் பெருமான் தன்னுடைய திருவாக்கினால் சொல்ல மாட்டார். அதான் ரொம்ப முக்கியங்க. நிறைய ஓதுவா மூர்த்திகள் நான் பாட கேட்டிருக்கிறேன், தப்பாகவே தான் பாடுறாங்க. வருத்தமாக இருக்குது எனக்கு. அதாவது அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். தலை அறிவார்னு சொல்லணும், தலை அறிந்தார்னு ரொம்ப பிரபலமான ஓதுவார்களே அப்படி பாடுறாங்க. அப்படி பாடக்கூடாது. தலை அறிவார் அப்படிங்கிறது தான் பாடும். தலை அறிந்தார்னு எங்கள் பெரிய புராணத்தில் இல்லை. அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை சேக்கிழார் பெருமான் சொல்ல மாட்டாருங்க. நினைத்த பரிசை முடித்தனர் மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் வருங்க. அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன்கருத்தை முற்றுவித்தான். இல்லைங்க, மெய்ப்பொருள் நாயனார் இன்னொன்று ஏனாதிநாத நாயனார் புராணத்தில் அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை சேக்கிழார் பெருமான் சொல்ல மாட்டார். ஆனால் இவங்க தலை அறிந்தார்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அது தவறு. தலை அறிவார் அப்படிங்கிறது தான் சரியானது. சிறுத்தொண்ட நாயனாருக்கு உலகியலை வென்ற தாதையார்னு சேக்கிழார் பெருமானே சொல்லிட்டாரு. அவருக்கு பாசம் இருந்தது, திருவெண்காட்டு நங்கைக்கு பாசம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு தான் பெரிய புராணத்தை படிக்கணும். பெரிய புராணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் நின்ற நிலை வேறு, நம்மளுடைய நிலை வேறுங்க. இயல்பை நாயனார் புராணம்லாம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், நேரம் இல்லை. இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடையாது. அடிக்கடி தான் அண்ணாச்சி நமக்கு எனக்கு சொந்த வீட்டுக்கு வர மாதிரி இங்கே திருநெல்வேலி வர்றது. அதனால் எப்போ வேணாலும் நம்ம சிந்திச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்ததே பெரியது. குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசியிருக்கிறேன். அதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னித்து அருள் செய்ய. ஏன்னா பெரியவங்களுடைய குணம் என்னென்னா, சிறியவங்க பிழை செஞ்சால் பொறுக்கிறது தான் பெரியவங்களுடைய இயல்பு என்று சொல்லி கம்பரான் சாமிகளுடைய திருவடிலையும் அதே மாதிரி நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிலையும் இங்கே வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு தலைப்பு என்னென்னா, மங்கையர்களை பற்றி இல்லையா, மங்கையர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மீண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பெரியவரான மிக நல்லா சிந்திக்கலாம் என்று சொல்லி நல்ல புலவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். பெரியவங்க, பெரிய பெரிய சைவ சித்தாந்தம் பயின்றவர்கள் எல்லாம் எல்லோரும் இருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி கொண்டு வாய்ப்பு கொடுத்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை சொல்லமும் ஓங்கிட மண்டுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். ஒருத்தர் கூட எந்திரிக்கல. இந்த மாதிரி சபை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், சன்னிதானங்கள் இருக்கிறதுனாலயா என்னமோ தெரியல, என்னுடைய பேச்சை கேட்கறதுக்காக இல்லை, அவங்கள விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. நான் ரொம்ப மகிழ்ச்சிங்க.